إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك وإن كانت واحدة فلها النصف إلى آخر الآية. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعلموا الفرائض وعلموها الناس فإنه نصف العلم وهو ينسى وهو أول شيء ينسع لأمتي رواه ابن ماجه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருளும் உண்டாவதாக. உறுதிமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்து இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கடமைகளை, கட்டளைகளை, சட்டங்களை, வரம்புகளை எனக்கு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒவ்வொருத்தரும் விளங்கணும், தெளிவுபெறணும் என்பதற்காக வேண்டி நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினார். அந்த கட்டளைகள்ல, சட்டங்கள்ல ஒன்றுதான் வராசத், வாரிசு உரிமை சட்டம். இந்த வாரிசு உரிமை சட்டம் இஸ்லாத்தில் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான சட்டம், முக்கியமான ஒரு தலைப்பு
எல்லோரும் அறிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதனால வந்திருக்கக்கூடியவர்களும் தேவையோடு தேக்கத்தோடு கேட்டுக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ் செய்யுங்க சொல்றாங்க. சொல்லுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ் செய்யுங்க, ஜகாத்து கொடுங்க, இப்படி வசனங்களை வச்சு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தஅல்லமுல் ஃபராயித் வஅல்லிமூஹா அன்-நாஸ். ஃபராயித படிச்சுக்கோங்க. ஃபராயித் என்று சொல்வது, ஒரு மௌத்தா போனா, ஒரு மனுஷன் மௌத்தா போனா அவன் சொத்தை எப்படி பங்கீடு செய்கிறாரு, இதுதான் ஃபராயித், இதுதான் வராது. இதை நீங்க படிச்சுக் கொடுங்க, படிச்சுக் கொடுங்க, படிச்சுக் கொடுங்க மக்களுக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது இந்த இல்ம படிக்கிறது இல்முல அறவாசி. ஃபராயித படிக்கிறது இல்முல அறவாசி. ஏன் தெரியுமா? இது மறந்து வைக்கணும். இது மறந்து போகக்கூடிய படிப்பு. இது தலையில இருக்கிற படிப்பு இல்லை. அதனால எந்த நேரமும் படித்து படித்து சொல்லிக் கொடுத்து தலையில வச்சுக்கோங்க, இல்லாத மறந்து வைக்கணும். அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்களே, வாரிசு சொத்துன்னு சொல்றது ஒரு மனுஷன் மௌத்தா போனதுக்கு பின்னால, மௌத்தாவுக்கு முன்னால பங்கு வைக்கிறது வாரிசு அல்ல. மௌத்தா போனதுக்கு பின்னால, மௌத்தா போனதுக்கு முன்னால மகனுக்கு, மூத்த மகனுக்கு இப்படி, இரண்டாவது மகனுக்கு இப்படி, மூணாவது மகனுக்கு இப்படி, அப்படி இல்லை. மௌத்தா போறதுக்கு முன்னால சரிசமமா பங்கு வைக்கிறது. மௌத்தா போறதுக்கு முன்னால ஆம்பளை பிள்ளைக்கு 2 கடன் இல்லைன்னா அதே போல பொம்பளை பிள்ளைக்கு 2 கடன் கொடுக்கணும். ஆம்பளை பிள்ளைக்கு மூத்த மகனுக்கு ஒரு வாகனம் வந்தா 2வது மகனுக்கு ஒரு வாகனம் கொடுக்கணும். அது மௌத்தாவுக்கு முன்னால. அவன் அடுத்த வராசத்துன்னு சொல்றது, வராசத்துன்னு சொல்றது மௌத்தா போறதுக்கு பின்னால. மௌத்தா போறதுக்கு பின்னால சொத்தெல்லாம் வச்சுட்டு மௌத்தா போயிட்டாரு. இந்த சொத்தை எப்படி பங்கீடு செய்யற? ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்குற, பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்குற, மனைவிக்கு எப்படி கொடுக்குற, நானாக்கு எப்படி கொடுக்குற, தம்பிக்கு எப்படி கொடுக்குற, அப்பாக்கு எப்படி கொடுக்குற, உம்மாக்கு எப்படி கொடுக்குற, பாப்பாக்கு எப்படி கொடுக்குற, உம்மாக்கு எப்படி கொடுக்குற, இப்படி இந்த வராதத்துக்கு பங்கீடு யஹூதிகளும் செஞ்சாங்க. யஹூதிகளும் மௌத்தாப்படத்துக்கு பின்னால அவங்கள வராதத்தை கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஆண்களுக்கு மட்டும். அதுவும் எப்படிப்பட்ட ஆண்கள் சொன்னா, கொஞ்சம் தெம்புள்ள ஆம்புல, தைரியமான ஆம்புல, வீரமுள்ள ஆம்புல, இப்படியான ஆம்புலைக்கு தான் அந்த வராதத்தை கொடுப்பாங்க. மையத்துடைய மனைவிக்கும் கொடுக்க மாட்டாங்க, மையத்துடைய ஏழைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க, உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆண் பிள்ளைக்கு மட்டும். இன்னொரு முறையில் இந்துக்கள் எடுத்துக்கொண்டா அவங்கள அடிப்படையான வராசத்தை அப்படின்னு சொன்னா, யாராவது செத்து போனா அவங்கள ஆம்பளை பிள்ளைகள் மூத்த பிள்ளைக்கு கொடுத்துருவாங்க. எங்க நாட்டில் உள்ள வராதத்தை எப்படி நடக்குதுன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வராதத்து முறை. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது. ஒருத்தர் மூத்தா போனா கொடுக்குறது எப்படின்னு சொன்னா, மூத்த பிள்ளையை பார்த்து கொடுத்துருது, இல்லாட்டி மூத்த தாத்தா பார்த்து கொடுத்தாச்சு, இல்லாட்டி கடைசி மகனை பார்த்து கொடுத்தாச்சு, இல்லாட்டி கடைசி தங்கத்தை பார்த்து கொடுத்தாச்சு. அது எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி பங்குறது ஒன்றுமே தெரியாது. இதனாலதான் பெரிய முஸ்லீம் பற்றி
இதனாலதான் குடும்பத்துக்குள்ள அடிதடி, இதனாலதான் குடும்பத்துக்குள்ள கோபத்தாவும், இதனால்தான் தாத்தாவை தங்கச்சிக்கு காட்டேலாம், தங்கச்சிக்கு தாத்தாவை காட்டேலாம், நானாக்கு தம்பியை காட்டேலாம், தம்பிக்கு நானாவை காட்டேலாம், கடைசியில் உமாவையும் காட்டேலாம். உமா நடுவோட்டில் அல்லாஹ் அவர்கள் நேரடியாக அன்பு சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்கிட்ட ஒரு பொம்புல 2 பொம்பளை பிள்ளை கூட்டிடுவாங்க. கூட்டிட்டு வந்து யார சொல்லலாம், இது எங்க பொம்பளை பிள்ளை, இந்த பிள்ளைகளோட பாப்பா மோசா போயிட்டாரு, இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வராதத்தை வாரிசு உரிமை சொத்து இந்த பிள்ளையோட சாட்சா, இந்த பிள்ளையோட வாப்பாட சகோதரர் அப்படியே முழுமையா புரிஞ்சிருக்கிறாரு, ஒன்றுமே கொடுக்கல. இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சொத்து வராம அப்படி அவர் பிடிச்சு வச்சிருக்காரு யார சொல்லலாம் அப்படின்னு வந்து இந்த பொம்புல சொல்றான். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வர சொன்ன உடனே கேட்டாங்க, விசாரிக்கிறாங்க, என்னப்பா சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா என்னப்பா நடந்தது? சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இவங்களுக்கு கொடுக்காதது காரணம் என்ன தெரியுமா? ஜாகிலியத்துடைய அந்த வராதத்தை பேசுறாரு. இவங்களுக்கு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? இவங்க 2 சின்ன பிள்ளைகள், தைரியம் இல்லை, ஒரு கஷ்டங்களை சகிக்கக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி இல்லை, பயணங்கள் தனிப்பட்ட முறையில் வைத்துக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அதனால எப்படியாவது சொல்லலாம், நான் இவங்களுக்கு இந்த சொல்ல கொடுக்குறேன். அப்படி கேட்டுட்டு இருக்கிற நேரத்தில் தான் யூசிக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன் சூரத்துல் நிசாவுல 2வது பக்கத்தை எடுத்து பாருங்க. எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் அந்த வசனங்களை பார்க்கணும், என்ன சொல்லப்பட்டிருக்கு. இப்பதான் வசனம் இறங்குது. ஆம்பளை பிள்ளை எத்தனை பங்கு, பொம்பளை பிள்ளை எத்தனை பங்கு, மையத்துடைய மனைவிக்கு எத்தனை பங்கு, உம்மாக்கு எத்தனை பங்கு, பாப்பாக்கு எத்தனை பங்கு, இது தெரியுமா? எத்தனை தெரியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப மௌத்தா போயிட்டாரு, சொத்தோட மௌத்து இருக்கிறாரு, முழு சொத்தோடையும் அப்படியே மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போய் அடுத்த அன்றைக்கு எல்லாரும் வந்தாச்சு பங்க பிரிக்க போறேன், எனக்கு அது உனக்கு இது அப்படி இல்லை. முதல்ல ஒரு ஆளுமை பேசி சந்திங்க, ஒரு ஆளுமை பேசி சந்திச்சு விஷயத்தை சொல்லுங்க. எங்கட பாப்பா மூத்தா போறேன், எங்கட பாப்பாக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, பேங்க்ல இவ்வளவு தள்ளி இருக்கு, இத்தனை கடை இருக்கு, இத்தனை வாகனம் இருக்கு, இத்தனை காணி பூமி இருக்கு, இப்ப நாங்க என்ன செய்யுது? மூத்தா போறதுக்குள்ளேயே பங்கு வைக்க போறதில்ல. மூத்தா போறதுக்கு முன்னால 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, குடும்பத்தார்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. என்னது? மௌத்தா போறதுக்கு பின்னால நீங்க பார்க்கணும் ஹுக்கூமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டம். ஹுக்கூமுல் இபாத், அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய சட்டம். அடுத்தது அந்த மையத்திலே கடமைகள். ஹுக்கூமுல்லாஹ் சொல்ற நேரம் இவர் வசதியோட இருந்திருப்பாரு, நல்ல செல்வத்தோடு இருந்திருப்பாரு, ஹஜ்ஜி செஞ்சிருக்க மாட்டாரு, ஜகாத்து கொடுத்திருக்க மாட்டாரு, நோம்பு கொடுத்திருக்க மாட்டாரு. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, இவருடைய அந்த சொத்துல இருந்து ஹஜ்ஜி செய்யாததுக்கு கஃபாரா கொடுக்கணும், ஜகாத்து கொடுக்காததுக்கு அந்த ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கணும், நோம்பு குடிக்காததுக்கு கஃபாரா கொடுக்கணும். அதெல்லாம் அவருடைய சொத்துல இருந்து. அதுக்கு பின்னால இப்ப இவருடைய 2வது விஷயம், அதாவது கடன் பட்டிருப்பாரு, கடனோட மூட்டாய் இருப்பாரு. இங்க கடன் இருக்கு, இங்க பிள்ளைய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்த சத்தமும் கொடுத்தாச்சு. கடன் இருக்கு, லட்சக்கணக்கில் கடனை வச்சுட்டு வாபம் கொண்டாயிருக்காரு. பிள்ளைகள் கடனை பத்தி சிந்தனை இல்லை, அவங்களுக்கு சொத்து தான் முக்கியம். திருச்சாட்சி 3ஆம் கட்டமும் கொடுத்தாச்சு. 3ஆம் கட்டம் இல்ல, வருஷம் தலையிலிருந்து கஷ்டத்தை ஓடினாலும் கடனோடு இருக்கிறத வாபம் கொடுக்க போறதில்லை. அவர் கடன்
கடனை முதலாவது கொடுத்துருவது அவர்கள் சொத்துல இருந்து, அவர் விட்டுட்டு போற செல்வத்திலிருந்து பணத்திலிருந்து கடனை தேடி கொடுப்பாரு. அதுக்கு பின்னாலே ஒருத்தரை என்ன செய்யறாரு, மௌத்தாவதுக்கு முன்னால வசியத்து பண்றாரு. வசியத்து என்ன வசியத்து தெரியுமா? எனக்கு இத்தனை கடை இருக்கு, அத்தனை கடை என்ற கண்ணுக்கு பின்னால பள்ளிக்கு, இத்தனை வாகனம் இருக்கு, அத்தனை வாகனத்தையும் என்னுடைய கண்ணுக்கு பின்னால மகத்தாக்கு, இத்தனை இடத்துல தோட்டம் இருக்கு, என்ற கண்ணுக்கு பின்னால அத்தனை தோட்டமும் இன்னாருக்கு ஏலா. அப்படி வசியத்து செஞ்சதுக்கு அப்படி எல்லாத்தையும் கொடுக்கலா, பள்ளிக்கு தானே மதரசாக்கு தானே அப்படின்றதுக்கு அந்த வசியத்தை செய்வார்கள். அப்ப என்ன செய்யலாம்? அதாவது உள்ளே இருக்கிறே அந்த மாதிரி வசியத்தை செய்யலாம். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஇல இருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு. அவரை நோய் விசாரிக்கிறதுக்காக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனா ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாரு. சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப கல்விக்காரன், பணக்காரன், எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு, எனக்கு ஒரு உள்ளதான் இருக்கிறேன், அதனால என்ற சொத்தெல்லாம் நான் சதகா கொடுக்க போறேன், நான் ஹஜ்ஜா கொடுக்க போறேன், அதாவது ரது செய்ய போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வராது, அப்படி கொடுக்கலாம். அப்ப நான் அரவாசம் கொடுக்க போறேன், அதுவும் செய்வார்ல, அப்படி கொடுக்க வேணும். அவ என் சொத்துல 3 ஒன்று கொடுக்க போறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் உனக்கு மிச்சம். 3 ஒன்று கொடுக்கிறதும் 3 ஒன்று தான் கொடுக்கணும். எனவே அதாவது வசியத்தை செஞ்சிருக்கேன்னு சொன்னா இவருடைய இந்த சொத்துல 3 ஒன்றைத்தான் வசியத்து பற்றி நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புச்சவர்களே, அப்ப வசியத்து செய்யப்பட்ட பொருளாக இருந்தா அதையும் பார்த்து நிறைவேற்றணும். எல்லாத்தையும் 3 ஒன்று. அதுக்கு பின்னால அவருடைய மையத்துடைய செலவுகள், அவருக்கு அடக்கம் செய்யறதுக்கு, கபன் செய்யறதுக்கு, தொழிலிக்கிறதுக்கு, இப்படியான ஜனாசாவுடைய செலவுகள் அதுவும் இவருடைய சொத்துல இருந்துதான் இருக்கிறது. அவர்கிட்ட கடன் வாங்கி இவர்கிட்ட கடன் வாங்கி அப்படி இப்படி அப்படி இல்லை, இவருடைய சொத்துல இருந்துதான் இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்து முடிந்ததுக்கு பிறகு ஹஜ் செய்யாமல் இருந்தா ஹஜ்ஜுக்குரிய பணம், ஜகாத்து கொடுக்காம இருந்தா ஜகாத்துக்குரிய பணம், நோம்பு குடிக்காம இருந்தா நோம்புக்குரிய கஃபாரா, இதெல்லாம் பார்த்துட்டு கடன் எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு மைத்துடைய செலவெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் இப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இப்ப எவ்வளவு சொத்து இருக்கு, இப்ப இந்த சொத்தை எடுத்துத்தான் ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, அப்படி கொடுத்துக்கிறது. ஹயாத்தோடைய இப்ப சில வாப்பமார் என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு பிடிச்ச புள்ள மூத்த மகன் தான் இவரோட தோளோட நிற்கிறாரு, மற்ற பிள்ளைகள் இவரோட கணக்கெடுக்கிறது. அதுக்காக எல்லா சொத்தையும் கோபத்தில் மூத்த பிள்ளை கழித்தாரு. இது வல்லடா, இது திறமையா, இது புத்திசாலித்தனமா? ஆனால் அநியாயம் செய்யலாம். மூத்த பிள்ளைக்கு எனக்கு பிடிச்ச பிள்ளைங்க என்ன சொத்துதானே என்ன செல்வந்தானே நான் நினைத்து வாய்த்தான் கொடுப்பேன். அல்லாஹ்வுடைய சட்டத்துல கை வைக்கிறீங்க. ومن يعص الله ورسوله ويتعدى حدوده يدخله نارا خالدا فيها. குர்ஆன் பேசுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செஞ்சு ويتعدى حدوده அல்லாஹ்வுடைய சட்டத்துடைய வரம்புல மீறீங்க. எங்க போற? يدخله نارا خالدا, நிரந்தரமான நரகத்துக்கு போய்டுவா. நிரந்தரமான நரகம். இந்த சொத்தை சும்மா அப்படி இப்படி யாரும் இருக்குதானே, இது நரகத்துல கொண்டு போய் தள்ளும். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா பெரியவங்க பாப்பா மௌத்தா போயிட்டாரு, நான் தம்பி மாதிரி இருக்கிறேன், சின்ன சின்ன தம்பி மாதிரி, அவனுக்கு ஒரு பலாயும் தெரியாது, சின்ன பிள்ளை ஒரு விளவு முடங்காது. இவர் என்ன செய்யறாரு, சொத்தெல்லாம் இவர்கள் பேருக்கு எழுதிட்டு சின்ன தம்பிக்கு எங்கேயோ ஒரு மூலையில கொடுக்கணும்னு சொல்லுவோம். அவன் பெருசாயின்னு சொல்றாரு. இப்ப பாக்குறான், நானா எனக்கு துரோகம் செஞ்சுட்டான், நானா எனக்கு ஆப்பு வச்சுட்டான். இப்ப முருகுது சண்டை, இப்ப உருவாகுது பிரச்சனை. இப்ப இவர்கள் கோடீஸ்வரனா இருந்தாலும் ஹராத்தில இருக்காரு, நரகத்துடைய நெருப்புல இருக்கிறாரு.
ஏனா அப்படி நெருக்கமா இருக்கேனா பங்கு வைக்கிறது சரியா? குர்ஆன் ஹதீஸ் சொல்ற மாதிரி இன்றைக்கு இப்படியான பங்கு இல்லாததாலதான், இப்படியான சட்டத்துல நாங்க எங்கட புத்திய போட்டதாலதான் இன்றைக்கு சமுதாயம் சீரழித்துல சீரழிஞ்சு வைக்கிறது. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மௌத்தானதுக்கு முன்னால அதாவது ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு மற்ற பிள்ளைக்கு அப்படி இருக்காது. மௌத்தானதுக்கு முன்னால பங்கு வைக்கிறதாக இருந்தா சமனாக. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட மனைவி, பஷீருடைய மனைவி சொல்றா, இங்க பாருங்க, உங்களுடைய நிறைய அடிமைகள் இருக்கிறாங்க, அதுல ஒரு அடிமையை எந்த மகன் நுஅமானுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்களே, எந்த மகனுக்கு ஒரு அடிமையை கொடுங்களே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஷாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெச்சுக்கோங்களே அப்படி கொண்டாட்டி சென்ன உடனே பஷீர் ரலியல்லாஹு தஆலா நுஅமானுடைய கையை பிடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இவர் என்ற மகன் நுஅமான், இவருக்கு நான் ஒரு அடிமையை கொடுக்க போறேன், அதுக்கு நீங்க சாட்சியாக இருந்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எத்தனை பிள்ளை இருக்கு உங்களுக்கு? நிறைய பிள்ளை இருக்கு. இவர் மட்டும் பிள்ளை இல்லை, நிறைய பேர் இருக்கு. எல்லாருக்கும் இது மாதிரி கொடுக்குறா? இல்ல, ஒருத்தரையும் கொடுக்குற, இவருக்கு மட்டும் தான் கொடுக்க போய் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியான ஒரு அநியாயத்துக்கு நான் சாட்சி சொல்ல இல்லை, இந்த மாதிரியான அநியாயமான ஒரு வேலைக்கு நான் சாட்சி சொல்ல வரல. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் பங்கு வைக்கிற நேரம் மௌத்துக்கு முன்னால சட்டமா, மௌத்துக்கு பின்னால குர்ஆன் ஹதீஸ் சொல்ற மாதிரி எத்தனை பங்கு போற. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, இந்த ஃபராயில ஏன் படிக்க சொல்றாங்கன்னு சொன்னா, இது மறந்து போறது, இதுதான் பிரச்சனை உருவாகிறது. அதனால இந்த சட்டங்களை ஒழுங்கா படிச்சு தெரிஞ்சு வெற்றி கொள்ளுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வராசத்தை பாப்பாட சொத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், உம்மாட சொத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், சரியான முறையில கணக்கு பார்த்து அதை நாங்கள் அனுபவிக்கிறோம் சொன்னா ஹராத்துல இருக்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க, யாராவது உம்மார் அதாவது சொத்துக்கள் பங்கு வைக்கிற நேரம் எந்த வாப்பா மௌத்தா போயிட்டாரு, எந்த உம்மா மௌத்தா போனா, எந்த உம்மாட பங்குல, எந்த உம்மாட சொத்து வரக்கூடிய பங்குல எந்த உம்மாவுக்கு ஒரு சொத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எந்த வாப்பா மூட்டா போயிட்டாரு, எந்த வாப்பா மூட்டா போனா எந்த வாப்பாட சொத்துல எந்த வாப்பாக்கு ஒரு சொத்து இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? வாப்பாட வாப்பாக்கு போக வேண்டியது இருக்கு, உம்மாட உம்மாக்கு போக வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தெரியாம அங்க உம்மாக்கு கொடுக்குறல்ல, இவங்களே உருட்டு சுருட்டு வச்சு கொண்டாரு. இதனாலதான் உம்மா ரோட்டில, இதனாலதான் பாப்பா ரோட்டில கேட்க சொல்றாரு, உம்மாவே சொல்றா, என்ன செய்ய சொத்தெல்லாம் ஆம்பளை பிள்ளை கொடுத்தாச்சு, பொம்பளை பிள்ளை போயிடுச்சு, எங்களை எடுக்கிறல்ல. அண்மையில கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, படித்த கல்வி, படித்த குடும்பம், உம்மா டீச்சர், பிள்ளைகள் டீச்சர் மாதிரி, மகன் மாஸ்டர், படித்தவன், உம்மா என்ன செய்யறா? சொத்த அநியாயமானவர். அல்லாஹ் கொடுத்த தண்டனை தான் நான் சொல்லுவேன். அல்லாஹ்வுடைய சட்டத்துல சரியான முறையில தலைய பாவிக்கல, அல்லாஹ்வுடைய சட்டத்துல சரியான முறையில கைய பாவிக்கல. இப்ப என்ன செஞ்சாங்க? அவரை இஷ்டத்துக்கு சட்டத்துல மாற்ற செஞ்சு அவங்க பிள்ளைகளுக்கு சட்டத்தடை வச்ச சட்டத்தில் இவர் ஓட்டுதான் இல்லை, பாப்பா ஓட்டுதான் இல்லை. அல்லாஹ்வுடைய நெல்லடியாருக்கு அன்பு சகோதரரே, எனவே சரியான முறையில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டா, மௌத்தா போனதுக்கு பின்னால நான் சொன்ன விஷயம் அதே போல அந்த மையத்துடைய செலவுகள், இந்த விஷயங்கள் போனதுக்கு பிறகுதான் பங்கு செய்யும். கடன் இருந்தா கடனை தேடி கொடுங்க. பாப்பாட கடனை வச்சிருந்து பாப்பாட கடனை பாப்பா பார்த்துக்கொண்டு மட்டும் இருக்கிறாரு. எப்படி சொத்துக்கு நீங்க உடந்தையாகிறீங்களோ அது மாதிரி பாப்பாட கடனை நிறைவேற்ற பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பவும் ஜனாசா தொழுகைக்கு வந்தாங்கன்னா எடுப்புல தக்பீர் கட்ட போறல்ல, ஜனாசாவை வச்சுட்டு கேட்பாங்க, இந்த ஜனாசா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஈடுபட்டதா, இந்த ஜனாசா கடனான ஜனாசாவா அப்படின்னு கேட்கிற நேரம்
இல்லைன்னு சொன்னா தொழிப்பாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா கடனாளி என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்பாங்க, இந்த ஜனாசாவுடைய கடனை பொறுப்பெடுப்பதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்பாங்க. முன் வந்தாங்கன்னா தொழிப்பாங்க. முன் வரல் என்று சொன்னா சொல்லுவாரா சாஹிபிக்கும், நீங்கள் உங்களோட தோழருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேரு கடனை வச்சுட்டு மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, கடனை கேட்டு வாரவனுக்கு என்னென்ன பேச்சு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாப்பா தஹஜ்ஜுக்கு மேல தஹஜ்ஜுக்கு தொழுதிருப்பாரு, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜுக்கு போயிருப்பாரு, முன்சப்ல வந்து தொழுதிருப்பாரு. அவர் செஞ்ச அமலுக்கு அல்லாஹ்வுக்கு நன்மை இருந்தாலும் ஒரு விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஓட்ட போட்டிருந்தா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தவறு செஞ்சிருந்தா அல்லாஹ் நினைச்சா மன்னிப்பான். ஆனா ஒரு அடியாருடைய விஷயத்துல பொடுபோக்கு செஞ்சிருந்தா, ஒரு அடியாருடைய விஷயத்துல தவறு செஞ்சிருந்தா, ஒரு அடியாருடைய விஷயத்துல அநியாயம் செஞ்சிருந்தா, வீணான முறையில சொத்துக்களை பறிச்சு, வீணான முறையில காணிய பறிச்சு, கதைய பறிச்சு, மனச உணர்ச்சி நோகடிச்சு இவன் செத்து போனா அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு காலமும் அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. அதனால என்ன செய்யணும்? மௌத்துக்கு முன்னால் அதனால அதிகமாக கடனுடைய விஷயங்கள் வாங்க. ஒரு ஷஹீதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு. ஷஹீது மௌத்தா போன நிரக்டா சுவர்க்கம் தான். ஆனாலும் அந்த ஷஹீதன் கடனோட மௌத்தா போயிருந்தா சுவர்க்கத்துக்கு போகிறீங்களா? اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. وذلك ما دعاء التحيات சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால அத்தஹியாத்து ஓதி முடிக்கிறதுக்கு பின்னால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் ஓதி அதிகமா துஆவே. ஆக அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு வந்தேன். கை போதாது, நிறைய ஒபிசர்கள் இங்க வாராங்களாம். அதனால கைமுக்கு முடிக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. அன்புக்குரியவர்களே, சட்டங்களை சரியாக படிங்க. குர்ஆன் அல்லாஹ் தொழும்படி சொல்லியிருக்கிறான். ஆனா தொழுகையுடைய விளக்கத்தை சொல்லல. நோம்பு பிடிக்கும்போது சொல்லியிருக்கிறான். நோம்பு எப்படி பிடிக்கணும்னு சொல்லல. ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். எப்படி ஜகாத்து கொடுக்கணும்னு அல்லாஹ் விளங்கப்படுத்தல. ஆனா அல்லாஹ் விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. தொழுகையை விளங்கப்படுத்தாத அல்லாஹ், நோம்பு விளங்கப்படுத்தாத அல்லாஹ், ஜகாத்தை விளங்கப்படுத்தாத அல்லாஹ் ஃபராயில சொல்லிட்டு இந்த ஃபராயில விளக்கப்படுத்தியிருக்கிறான். ஆம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எப்படி கொடுக்கணும், உம்மாக்கு எப்படி கொடுக்கணும், பாப்பாக்கு எப்படி கொடுக்கணும். சூரத்துல் நிசாவுல 2வது பக்கத்துல யூசிகுமுல்லாஹு பி அவுலாதிக்கும் மின் ஸக்கரி மிஸ்லு ஹவ்லி உன்ஸயை என்ற அந்த முழு பக்கத்தையும் புரட்டி பாருங்க எல்லாரும். இதை பார்த்து யாராவது தவறுகள் செஞ்சிருந்தா, அநியாயமான முறையில் சொத்துக்கள் அபகரித்து வச்சிருந்தா இஸ்திக்பார் செய்ய, தௌபா செய்ய, சம்பந்தப்பட்டவர்கள் பேசி கொடுத்து மன்னிப்பு கேட்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ரப்ப சந்திக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரப்ப திருப்தி தான் நம்மளை திருப்தி. ரப்பு நம்மளை திருப்தி படுத்தலைன்னா, ரப்பு நம்மளை பொருந்தி கொள்ளா, நமக்கு நஷ்டமே நஷ்டம். நிம்மதியாக வாழ முடியாது. நமக்கு இங்க நம்மட மனசு சொல்லும், நாம செய்த அநியாயம் மனசு சொன்னால் எங்க ரெஸ்பெக்ட் விழுதில்லை, எங்கட கௌரவம் பிடிச்சு கொண்டிருக்கு. கௌரவம் இல்லை, அல்லாஹ்க்கு முன்னால் ஒரு கௌரவம் கிடையாது. அதனால மன்னிப்பு கேட்டு இஸ்திக்பாரோட சொத்துக்கள் எல்லாம் யாரெல்லாம் அநியாயமான முறையில குடிச்சு வச்சிருக்கீங்களோ கொடுத்து ஒப்படைச்சு நல்ல முறையில வாழ்ந்து நல்ல மரணத்தை எதிர்பாருங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தல் கொள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரர்கள் அனைவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தல் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்தல்வாயாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.